வணக்கம் மக்களே! கார்த்தி ரேவதி சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ரேவதி வந்து உயிரு பொழச்சுட்டாங்க. ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியுது. நம்ம ரேவதி கண் விழிக்காங்க. ராஜா நம்ம ரேவதி கைய பிடிச்சு ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. கரெக்ட்டா அந்த நேரத்துல நம்ம ரேவதி வந்து கண்ண முழிச்சு பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம இவ்வளோ காலம் நம்ம எதிர்பார்த்த இந்த வார்த்தைய வந்து ராஜா இப்ப அவர் வாயால சொல்லிட்டாரு. இதை விட சந்தோஷம் எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவங்க கண்ல இருந்து கண்ணீர் வருது. இந்த மாயா வந்து பார்க்குறாங்க. என்ன நான் இங்கே மகேஷ் இல்லாமல் தன்னந்தனியாக இருக்கேன். நீ வந்து இந்த ரேவதி இந்த மாப்பிள்ளை கூட நீ சந்தோஷமாக வாழ விடுவேனா என்ன உன்னை விடமாட்டேன்டி அப்படின்னு வந்து ஹாஸ்பிட்டல்லே மறைஞ்சு நிற்கிறாங்க. கண்டிப்பாக ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சா என்ன அடுத்த கட்டமாக உன் உயிரை நான் பறிக்க துணிஞ்சு தான் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. நம்ம ராஜா இந்த மாயா வந்து இப்படியே வந்து வெளியே தெரியறது வரை நம்ம ரேவதிக்கு என்ன ஆபத்து காத்திருக்கு. கண்டிப்பாக இந்த மாயா எங்கே இருக்கான்னு மடக்கி பிடிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. காளியம்மா வீட்டில் தான் மாயா பதுங்கி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ராஜாவுக்கு சந்தேகம் வருது. காளியம்மா வீட்டில் அதிகாரிகளோடு போய் மறைஞ்சி இருக்கிற அந்த மாயாவை வந்து பிடிச்சி எடுக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டணாங்க. நம்ம ரேவதி கண்ணை முழிச்சிட்டாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி எல்லாம் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என் பொண்ணு அபாய கட்டத்தை தாண்டிட்டா அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து ரேவதிக்கு கையை பிடிச்சி வந்து ஐ லவ் யூ சொல்லி அசத்திட்டாங்க நம்ம ராஜா. அதோட வந்து நம்ம ரேவதிக்கு இனி நம்ம ராஜா கூட வந்து சேர்ந்து வாழ்ந்துடலாம். நம்ம ராஜா மனசில் நம்ம இடம் பிடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரேவதி கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. மறைஞ்சு நின்று மாயா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நான் இங்கே தன்னந்தனியாக வந்து இருக்கிறேன். நீ மாப்பிள்ளை கூட வந்து சேர்ந்து சந்தோஷமாக வாழுவியா? நீ மட்டும் நல்லா இருப்பியா ரேவதி? அது ஒரு காலத்துலேயும் நடக்காது. நான் ஒன்றை இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து க்யூராகவே நான் ஒன்றை ராஜா கூட நீ சந்தோஷமாக இருக்க அனுப்ப முடியாது. நான் வந்து உன் கதையை முடிக்க தானே இருக்கேன் அப்படின்னு வந்து வெள்ளைக்கோட்டை போட்டுட்டு மறைஞ்சு நின்று ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்துட்டு நிற்கிறாங்க மாயா. நம்ம ராஜாவுக்கு மனசில் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாயா வெளியே சுற்றிட்டு இருக்கிறது வர நம்ம ரேவதிக்கு உயிருக்கு எந்த நேரத்துலையும் ஆபத்து இருக்கலாம். கண்டிப்பாக அவள் கொல்லதுக்கு நம்ம ரேவதியை கொல்லதுக்கு கண்டிப்பாக துணிஞ்சவ தான் இந்த மாயா என்ன விடமாட்டா. இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து தான் வந்துட்டாளா? இனி விடையக்கூடாதுன்னு இங்கோடி தான் எங்கேயாவது மறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ரேவதியை வந்து நம்ம கண்ணுக்குள்ளே வச்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து போகிறது வரை பார்த்துக்கிடணும் அப்படின்னு வந்து ரேவதிக்கு காவலாக இருக்காங்க. இதை மாயா பார்த்துட்டு நினைக்கிறாங்க. இந்த ராஜா வந்து நம்ம எல்லாம் இங்கே தான் நிற்போம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுட்டு தான் இவன் ஃபுல்லாக ரேவதிக்கு காவலாக இருக்கான். கண்டிப்பாக இவளை இப்போ ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு வந்து காளியம்மா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே காளியம்மா கேட்குறாங்க, ஏன் அந்த வெள்ளைக்கோட்டை போட்டுட்டு போன பிறவோ அந்த ரேவதியை ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியலையான்னு கேட்காங்க. பண்ணுனேன். அந்த அங்கே வந்து கரண்ட் எல்லாம் தூக்கி அடித்து உடச்சி ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் ஆக்குனேன். ஆனால் அதுலேயும் ஜெனரேட்டரை வச்சு கரண்ட் எல்லாம் வந்து சப்ளை பண்ணிட்டா இந்த ராஜா. அதுவும் இல்லாமல் அந்த மாரிக்கு ஜூஸில் மதுவை கலந்து கொடுத்து இவள் பிளட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு பண்ணினேன். அதுலேயும் வந்து முறியடித்து அந்த மாரி அந்த ஜூஸே குடிக்கலை. அதனால் இந்த ரேவதியை ஒன்றுமே பண்ண முடியலை. ஆனால் இன்னும் தப்ப முடியாது. ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கிற, அங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக அவளுக்கு என் கையால் தான் சாவு. அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு வந்து நம்ம மாயா வந்து காளியம்மாட்ட சொல்கிறாங்க. சபாஸ், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து காளியம்மாவும் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு அந்த ராஜாவை வந்து சாமுண்டேஸ்வரிக்கு வீட்டை விட்டு துரத்தோன்னா இந்த ரேவதி சாகணும். ரேவதி செத்தாதான் அவை கண்டிப்பாக வந்து அந்த வீட்டில் இருக்க மாட்டா. இனி வந்து என் மனைவியே இங்கே இல்லை, எனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு போவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம ராஜா வந்து கண்டிப்பாக இந்த மாயாவுக்கு அடைக்கலம் கொடுக்கணும்னா நிச்சயமாக நம்ம எதிரி தான் வந்து அடைக்கலம் கொடுப்பா. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த காளியம்மா வீட்லேயும் வந்து சிவனாண்டி வீட்லேயும் வந்து சோதனை போட்டால் கண்டிப்பாக அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம மாயா அப்படின்னு வந்து நம்ம ராஜாவுக்கு வந்து ஒரு ஐடியா தெரியுது. அதிகாரிகளுக்கு கால் பண்ணி காளியம்மா வீட்டில் மறுபடியும் வந்து சோதனை போடுங்க, அங்கே தான் அந்த மாயா மறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே சோதனை போட்டுட்டோம், இருக்கட்டும் மறுபடியும் பாருங்கள், அங்கே விட்டால் வந்து வேறு இடம் இல்லை,
அவள் மறையதுக்கு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சரி நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ராஜா நானும் வரேன் அப்படின்னு வந்து காளியம்மா வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே மறைஞ்சி வந்து காளியம்மா அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்க அந்த மாயாவை வந்து பிடிச்சிறாங்க. அதோட மாயா ச்சே நான் வந்து என்ன ரேவதிக்கு ஆபத்து உண்டு பண்ணலாம், உன் பொண்டாட்டியை உலகத்தை விட்டே அனுப்பிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தா உன் பொண்டாட்டி இப்போ வந்து என் பிடியில வந்து இப்போ தப்பிட்டா, ஆனால் எப்போவுமே வந்து தப்ப முடியாதுடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அடைக்கலம் கொடுத்த குற்றத்துக்காக காளியம்மா உங்களையும் வந்து கைது பண்ணுறோம் அப்படின்னு வந்து கைது பண்ணுறாங்க. நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் சேச்சா இருந்து இருந்து நம்ம சைடு தான் எல்லாம் வீக்காக இருக்குது, அந்த ரேவதியை ஒன்றுமே பண்ண முடியலை, கண்டிப்பாக இன்னும் 2 நாளில் அவள் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போயிடுவா, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க, இனி ரேவதியை வந்து எப்போவுமே நீ கண்கலங்க வைக்கக்கூடாது ராஜா சகலை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இல்லை, நான் ரேவதி வந்து எனக்கு எவ்வளோ முக்கியம், நான் இனி ரேவதி கூட சேர்ந்து தான் வாழ போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிரடியான முடிவு எடுக்கிறாங்கங்க நம்ம